பகவான் சொல்லியிருக்கிறார், அவருடைய கொட்டாங்குச்சியை நினைத்தால் கூட நமக்கு அதிலிருந்து ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று. இது ஒரு பழைய பக்தர் டாக்டர் சங்கர் ராஜுலு, எல்லாருக்கும் தெரிந்தவர். அவர் திருவண்ணாமலையில் சில வருடங்கள் இந்த கவர்மெண்ட் காலேஜில் பிரின்சிபலா இருந்தார். பல பிரச்சனைகளை சந்தித்து வந்தார். அவை எல்லாவற்றிற்கும் பகவான் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்து ஈடு கொடுத்து சால்வ் பண்ணி கொண்டிருந்தார். டாக்டர் சங்கராஜுலுக்கு ஒரு சகோதரர் உண்டு. அவரும் பெரிய மேதாவி. அவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் புரொஃபஸராக வேலை பார்த்து வந்தார். அவருடைய மேதாவித்தனத்தை மகிழ்ந்த அந்த வைஸ் சான்சலர், அந்த யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் அவரிடம் மிகவும் நண்பராக பழகி வந்தார். அவர்கள் இருவரும் கூடி பல விஷயங்களை அலசுவது வழக்கம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் திடும் என்று வைஸ் சான்சலரிடமிருந்து ஒரு வவுச்சரை, ஒரு ரசீது மாதிரி ஒரு வவுச்சரை அட்டெண்டன்ட் ஒருவர் கொண்டு வந்தார். அதை பார்த்தவுடன் இந்த ப்ரொஃபஸருக்கு ஒரு ஷாக். இந்த ப்ரொஃபஸரை பற்றி ஒரு வார்த்தை சொல்வது அவசியம். இவர் கடவுளிடம் நம்பிக்கை இல்லாதவர். கடவுளிடம் நம்பிக்கை இல்லாமல் கடவுளை தொழுவதே ஒரு முட்டாள்தனம் என்று சொல்லக்கூடிய குழுவை சார்ந்தவர். இவர் எப்படி சொல்லி வந்தார் என்றால், இந்த பூஜை, கடவுளை தொழுதல் என்பதெல்லாம் வெறும் ஏமாற்று வேலை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர். இன்று அவருக்கு ஒரு பெரிய ஷாக். இது என்னது, நம்முடைய நெருங்கிய நண்பராயிருந்த வைஸ் சான்சலர் இந்த மாதிரி ஏதோ ஒன்றை கொண்டு வருகிறாரே, இது சரியில்லையே. இரண்டாவது, அந்த ரெசிப்டில் இருந்த அது என்னவென்றால் பல லட்சங்களுக்கு புஸ்தகம் வாங்கியதற்கான ரெசிப்ட். அது மட்டுமல்ல, அந்த புஸ்தகங்கள் எல்லாம் இந்த ப்ரொஃபஸருடைய டிபார்ட்மெண்ட் இல்லை, வேற டிபார்ட்மெண்ட்ஸை சேர்ந்தவை. இவருக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? சோ அவர் சொன்னார் அந்த அட்டெண்டன்ட் கிட்ட, நான் வைஸ் சான்சலரை பார்த்து ஒரு வார்த்தை பேசிவிட்டு பிறகு நான் சைன் பண்ணுகிறேன், இதை எடுத்து போய் அவரிடம் சொல்லிவிடு என்றார். வைஸ் சான்சலருக்கு ரொம்பவும் கோபம். நாம் சொல்லியும் நம்மை நம்பாமல் இவர் ஏதோ செய்து விட்டாரே என்று அது முதல் ப்ரொஃபஸரை பலவிதங்களில் துன்புறுத்தலானார். இதை தாங்க முடியாத ஒரு நிலையில் அந்த ப்ரொஃபஸர் யூனிவர்சிட்டியில் சிண்டிகேட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதினார், நிலைமையை விளக்கி. அப்பொழுது அந்த வைஸ் சான்சலர் சிண்டிகேட்டின் முன்பாக தான் எந்தவித புத்தகமும் வாங்கவில்லை என்பது சத்தியம் என்று கூறிவிட்டார். இதை கேட்ட சிண்டிகேட் அவர் சொல்வதை, அவருடைய கூற்றை நம்பி இவரிடம், நீங்கள் அனாவசியமாக அவரை பழிபாவத்துக்கு ஆளாக்கிறீர்கள், அதனால் நாங்கள் உங்களை நாளைக்கு விசாரித்து விட்டு இந்த வேலையிலிருந்து நீக்கிவிடப் போகிறோம் என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்து விட்டனர். இதனால் அவர் மிகவும் சங்கடத்துக்கு உள்ளானார், மிகவும் வேதனைக்கு உள்ளானார். அந்த நிலையில் இவருடைய சகோதரர் டாக்டர் சங்கர் ராஜுலு அவரை தேடி வந்தார். அந்த ஊருக்கு வந்தார். எதேச்சையாக அவரை பார்க்க விரும்பி அந்த ஊருக்கு வந்தார். நாம் எதேச்சையாக என்று சொல்கிறோம், ஆனால் அதற்கு பின்னால் யோகிராம் சுரத்குமாரின் லீலை காத்திருக்கிறது அல்லவா? அவருக்கு தெரியாத விஷயமே இல்லையே. டாக்டர் சங்கர்ராஜுலு வந்தவுடன் அவருடைய சகோதரர் அவரிடம் தனக்கு ஏர்ந்த இந்த துன்பத்தை பற்றி விளக்கி அழாத குறையாக, இப்படி பழிபாவத்துக்கு ஆளானதோடு என்னுடைய கரியரே ஒரு முடிவுக்கு வரும் போல் இருக்கிறது என்று கூறினார். டாக்டர் சங்கராஜுலுக்கு தெரிஞ்சதெல்லாம் யோகிராம் சுரத்குமார் தானே. அவர் சொன்னார், கவலைப்படாதே, என்னுடைய குருதேவர், என்னுடைய கடவுள் யோகிராம் சுரத்குமார், அவருடைய நாமத்தை சொல்லி நான் அவரிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன், அவர் கண்டிப்பாக ஏதேனும் செய்வார் என்று கூறிவிட்டு சென்றார். ஆனால் கடவுளை நம்பாத அந்த ப்ரொஃபஸர் சகோதரருக்கு இது ஒன்றுமே இல்லை. இதை அவர் கண்டுகொள்ளவே இல்லை. அவர் தன்னுடைய ரூமுக்கு திரும்பினார். சிறிது நேரத்தில் அவருடைய ரூம் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. உடனே இந்த ப்ரொஃபஸர் கதவை திறந்தார். அவருடைய சகோதரர் டாக்டர் சங்கர் ராஜுலு அங்க நின்றிருந்தார். ப்ரொஃபஸருக்கு ஒரே குழப்பம். இப்பொழுதுதானே நீ சென்றாய், என்னுடைய ரூமுக்கு போக வேண்டும் என்று சொல்லி சென்றார், இப்பொழுது என்ன விஷயம் என்று கேட்டார். டாக்டர் சங்கர் ராஜுலு எதுவுமே பேசவில்லை. சைகையால் தன்னை பின்தொடர்ந்து வரும்படி கூறினார். இவருடைய குழப்பத்தில் இவரும் ஏது என்ன என்று கேட்காமல் அவர் பின்னாடியே சென்றார். டாக்டர் சங்கர் ராஜுலு அந்த யூனிவர்சிட்டியில் பின்னால் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ரூமுக்கு அவரை கூட்டி சென்றார். அந்த ரூம் கதவை திறக்க சொன்னார்.
அதை திறந்து பார்த்தால் அந்த வைஸ் சான்சலர் எத்தனையோ லட்சங்களுக்கு வாங்கிய அத்தனை புத்தகங்களும் அங்கே இருந்தன. இதைத்தான் அவர் வாங்கவே இல்லை என்று ஒரேடியாக அடித்துவிட்டு சிண்டிகேட் இப்பொழுது இந்த ப்ரொஃபஸருக்கு எதிராக கிளம்பி விட்டது. இந்த புத்தகங்களை பார்த்த அந்த ப்ரொஃபஸருக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. உடனே மடமடவென்று எந்தெந்த புஸ்தகம் எல்லாம் முக்கியமானவையோ அவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டார். சங்கர்ராஜன் தன் கூட இருப்பதையும் மறந்தார். வேகமாக ஓடினார். எங்கே? வைஸ் சான்சலருடைய ரூம். இதற்குள் என்ன நடந்தது என்றால், இது சிறிது நாட்கள் ஓடிவிட்டன. அதற்குள் அந்த பழைய வைஸ் சான்சலர் ரிட்டையர் ஆகிவிட்டார். புது வைஸ் சான்சலர் வந்துவிட்டார். இப்பொழுது அந்த ப்ரொஃபஸர் அந்த புத்தகங்களை தூக்கி கொண்டு அந்த புது வைஸ் சான்சலர் ரூமுக்கு தான் சென்றார். அங்கு அவரிடம் காட்டினவுடன் அந்த புது வைஸ் சான்சலர் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார். தன்னுடைய சப்போர்ட்டை கொடுத்து நாளைக்கு உங்களை இந்த பழிபாவத்திலிருந்து நீக்கி உங்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படும் என்று உறுதி கொடுத்து விட்டார். இப்பொழுது சந்தோஷம் மிகுந்த அவருக்கு அப்பொழுதுதான் தன்னுடைய சகோதரரின் ஞாபகம் வந்தது. உடனே ஓடி வந்து டாக்டர் சங்கர்ராஜில் இருந்த ரூமின் கதவை தட்டினார். அவர் வந்து திறந்தார். திறந்த உடனே, உனக்கு எப்படி தெரிந்தது அந்த ரூமில் அந்த புஸ்தகங்கள் இருப்பது என்று கேட்டார். டாக்டர் சங்கர்ராஜில் என்ன சொல்கிறாய் நீ? எந்த புஸ்தகங்கள்? எந்த ரூம்? இல்லை, நீ சிறிது நேரத்திற்கு முன்னாடி வந்து என்னுடைய ரூமின் கதவை தட்டி என்னை அழைத்து போய் இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ரூமை காண்பித்தாய். அது உள்ளே அந்த வைஸ் சான்சலர் வாங்கின அத்தனை புத்தகங்களும் இருந்தது. அது இப்பொழுது எனக்கு சப்போர்ட்டிவாக ஆகிவிட்டது. நாளைக்கு சிண்டிகேட் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, என்னை இந்த பழிபாவத்திலிருந்து நீக்கிவிடும் என்று கூறினார். டாக்டர் சங்கர்ராஜுக்கு ஒரே அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி. அவர் சொன்னார், சகோதரரே, நான் இந்த இடத்தை விட்டு நகரவே இல்லையே. இத்தனை நேரமும் நான் பகவான் யோகிராம் சரத்குமார் நாமத்தை அல்லவா சொல்லிக் கொண்டிருந்தேன். அவரிடம் பிரார்த்தனை பண்ணி கொண்டிருந்தேன், நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தேன். இது தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. அப்படி என்றால் என்னுடைய ரூபத்தில் வந்தது என்னுடைய கடவுள் யோகிராம் சரத்குமாராகத்தான் இருக்க வேண்டும். அவர்தான் உன்னை இந்த பெரிய சங்கடத்திலிருந்து விடுவித்திருக்கிறார் என்று கூறி ஆனந்த கண்ணீர் விட்டார். இதை கேட்ட அவருடைய சகோதரர் ப்ரொஃபசர் சகோதரருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. இதுவரை கடவுளை கும்பிடுவது முட்டாள்தனம் என்று கருதி வந்த அவர் எதுவுமே செய்யாத நிலையில் கூட சங்கர்ராஜுலு அவர்களுடைய தெய்வம் யோகிராம் சரத்குமார் தன்னை தேடி வந்து தன்னை இவ்வளவு பெரிய அவமானத்திலிருந்து காப்பாற்றியது என்ற நினைப்பை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஓவென்று அழுது கொண்டே அவர் நன்றி செலுத்தினார். அதன் பிறகு யோகிராம் சரத்குமார் பக்தராகிவிட்டார். யோகிராம் சரத்குமார்ங்கிற அந்த நாமத்தை டாக்டர் சங்கர்ராஜன் சொல்லிக் கொண்டிருந்ததனால் யோகிராம் சரத்குமார் பகவானே வந்து இவ்வளவு பெரிய சங்கடத்திலிருந்து இந்த சகோதரர்களை மீட்டார். அந்த நாமத்தினுடைய மகிமையை மேலும் சொல்ல வேண்டுமா? நாம் அனைவரும் சேர்ந்து நிறைய 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 நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை பகவானுடைய பாதத்தில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு நாமத்தில் நம் காரியம் நடந்துவிடும். ஆனால் அந்த நாமம் வரும் வரையில் நாம் அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் சொல்லும் நாமத்தில் ஆழம் இல்லை என்றால், பக்தி இல்லை என்றால், ஃபெய்த் இல்லை என்றால் நிறைய நிறைய சொல்ல வேண்டும். குவாலிட்டி இல்லை என்றால் குவான்டிட்டியை நாம் ஜாஸ்தி பண்ண வேண்டும். ஆகவே மேலும் மேலும் எல்லோரும் அவரவர் வீட்டில் இருந்தபடியே நிறைய நிறைய நாமங்களை சொல்லி பகவான் பாதத்தில் சமர்ப்பித்து வேண்டிக் கொள்வோம். பகவானுடைய அழகிய இந்த பவர்ஃபுல் நாமத்தை நாம் நிறைய நிறைய பாடிக்கொண்டே சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இந்த நாமத்தின் பெருமையை கூறும் இன்னொரு சிறிய நிகழ்ச்சி தான். அதுவும் ஒரு குழந்தையை பற்றியதுதான். ஆனாலும் இந்த நாமத்தின் பெருமை எப்படி மேலோங்கி நிற்கிறது என்பதை பார்ப்போம். பாம்பேயில் இருந்து மிஸ்டர் சாரதி, அவருடைய வைஃப் கவிதா அண்ட் டாட்டர் வேதிகா, இவர்கள் நம்முடைய ஆசிரமத்திற்கு அடிக்கடி வருவது வழக்கம். இந்த மிஸ்ஸஸ் கவிதா சாரதி அவர்கள் ஆசிரமத்தினுடைய ஆர்கிடெக்டாக நம்முடைய பிரதான் மந்திருடைய தரையை அவர்தான் பல ஆட்களை வைத்துக் கொண்டு மிக அழகாக நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். பளபளவென்று இன்றைக்கு ஷைன் பண்ணும் இந்த பிரதான் மந்திர் அவருடைய கைவண்ணமே. அவருடைய மகள் சில வருடங்களுக்கு முன் இங்கு வந்திருந்த பொழுது 8 வயதே ஆகியிருந்தது. அந்த குழந்தை இங்கும் அங்கும் விளையாடி கொண்டிருந்தாள்.
அவளை பார்த்து நான் அவளை அருகில் கூப்பிட்டு, வேதிகா, நீ சுவாமியுடைய நாமத்தை சொல்கிறாயா என்று கேட்டேன். இல்லையம்மா என்றாள். நான் உடனே இந்த நாமத்தை உனக்கு சொல்லி தருகிறேன். உனக்கு ஸ்கூலிலோ இல்லது வீட்டிலோ அல்லது வேறு இடத்திலோ ஏதாவது ஒரு பயமோ கஷ்டமோ வருமானால் நீ உடனே இந்த நாமத்தை சொன்னாயானால் உனக்கு பகவான் பாதுகாப்பு கொடுப்பார், உன் கூடவே இருப்பார், ஒரு கஷ்டமும் வராது இருக்கும் என்று சொன்னேன். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லிக் கொடுங்கள் அம்மா என்றாள். உடனே அவளுக்கு அந்த நாமத்தை பாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தேன். அவள் மிகவும் சந்தோஷமாக என்னிடம் உறுதி அளித்தாள், அவள் எப்பொழுதும் அதை பாடிக்கொண்டிருப்பதாக. ஆனால் பாம்பே சென்ற பிறகு அவள் அதை கம்ப்ளீட்டாக மறந்து விட்டாள். வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போவது, விளையாடுவது, இப்படியாக நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஒரு நாள் கம்ப்யூட்டர் கிளாஸ் அவளுக்கு நடந்து கொண்டிருந்த பொழுது அவள் கம்ப்யூட்டர் ஃபைலை எடுத்து வரவில்லை என்ற நினைவு வந்தது. ஆனால் கம்ப்யூட்டர் மேம் ஏற்கனவே உள்ளே நுழைந்து விட்டார். அவர் ஒரு டேபிளாக பார்த்து கொண்டே வந்தார். இவளுக்கு அடி வயிற்றில் பயம் பிடித்தது. அடாடா, நம்ம மறந்து வந்து விட்டோம். இந்த மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார்கள், நம்மை திட்டுவார்களே, ஏதாவது தண்டனை கொடுப்பார்களே, நாம் என்ன செய்வது கடவுளே என்று அவள் நினைக்கும் பொழுது அவளுக்குள் விதைத்த அந்த நாமம் மேலோங்கி வந்து அவளுக்கு அந்த நாமத்தின் ஞாபகத்தை கொடுத்து அவளை சொல்ல வைத்தது. அவளையும் அறியாமல் அவள் யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று என்று மனதுக்குள் மிகவும் வேகமாக சொல்ல ஆரம்பித்தாள். பயத்தோடு சொல்ல ஆரம்பித்தாள். கெட்டியாக சுவாமியை பிடித்துக் கொண்டு சொல்ல ஆரம்பித்தாள். அந்த மேம் அவளுடைய டேபிளிலிருந்து 3வது டேபிளுக்கு வரும் பொழுது அங்க இருந்த கரண்ட் ஆஃப் ஆகிவிட்டது, எலக்ட்ரிசிட்டி போய்விட்டது. உடனே அந்த மேம் சுற்றி முற்றும் பார்த்துவிட்டு, அடடா, எலக்ட்ரிசிட்டி போய்விட்டதே, சரி நாளைக்கு வந்து மிச்சவற்றை பார்க்கிறேன் என்று கூறிவிட்டார். அதனால் வேதிகாவுக்கு ஒரே சந்தோஷம், பெரிய ரிலீஃப். அப்பா யோகிராம் சரத்குமார் சுவாமி நம்ம எப்படி காப்பாற்றி விட்ட என்று அவளுக்கு சந்தோஷத்தில் துள்ளி குதித்தபடி வீட்டுக்கு வந்தாள். அது மட்டுமல்ல, அடுத்த முறை ஆசிரமத்துக்கு வந்த போது அதே சந்தோஷத்தோடு அதே துள்ளி குதித்த நடையோடு ஓடி வந்தாள். என்னிடம் சொன்னாள், அம்மா, நீங்கள் சொல்லிக் கொடுத்த நாமத்தை நான் மறந்தே போய்விட்டேன், விளையாட்டிலும் படிப்பிலுமாக போய்விட்டது. ஆனால் சுவாமியே எனக்கு அதை ஞாபகப்படுத்தி கொடுக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இந்த மாதிரி நான் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போனேன், அங்க மேம் வந்து கொண்டிருந்தார்கள். நான் இவருடைய நாமத்தை சொன்ன உடனே பகவான் என்னை காப்பாற்றி விட்டார் என்று மிகவும் ஒரு கண்கள் பளபளக்க அந்த குழந்தை சொல்லி சந்தோஷப்பட்டது. அந்த நாமத்தை சொன்ன உடனே சிறிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, எப்படி பகவான் நமக்கு நடத்தி கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறார். ஒரு இக்கட்டான நிலைமையிலிருந்து, சாதாரண விஷயங்களிலிருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரலும் அவர் காப்பாற்றுவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பெரிய நாமத்தை, அந்த பெரிய சக்தி வாய்ந்த நாமத்தை நாம் அனைவரும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதன் மகிமை நம்ம எல்லோருக்கும் தெரியும். அவர்களுடைய வாழ்க்கையில் பல அனுபவங்கள் உண்டு. அந்த நாமத்தை நாம் மேலும் மேலும் சொல்லிக்கொண்டே இருப்போம். நாமம் சொல்வதில் ஆழம் இல்லை என்றால் நாமத்தை நாம் பெருக்க வேண்டும். குவாலிட்டி இல்லை என்றால் குவான்டிட்டியை நாம் ஜாஸ்தி செய்ய வேண்டும். அதனால் நிறைய பேர் மேலும் மேலும் சேர்ந்து எல்லோரும் ஒன்றாக சுவாமியுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். அவருடைய பாதத்தில் நாம் பிரார்த்தனையை செலுத்திக் கொண்டே இருப்போம். பகவானுடைய உபதேசமான அவருடைய ஒரு நாமம் கூட வீணாகாது என்ற வாக்குறுதியை நினைவில் கொண்டு அவர் காலடியில் நாமத்தை சமர்ப்பித்துக் கொண்டே வேண்டிக் கொள்வோம். இந்த மாலை நேரத்து நாம சங்கீர்த்தனத்தை பகவானுடைய பாதங்களில் சமர்ப்பித்து இன்றைய பிரார்த்தனையை மற்றொரு கதையுடன் தொடங்குவோம். இந்த கதையும் பகவானுடைய மகிமை, நாமத்தின் பெருமை. விருதுநகரிலிருந்து பகவானின் பக்தியான திருமதி கவிதா பகவானின் மூர்த்தி தரிசனத்திற்காக சிவகாசியில் உள்ள பஜனாசிரமத்திற்கு வருவதுண்டு. அப்படி ஒரு முறை வரும்பொழுது, அதாவது 2015 அவர் வந்த பொழுது பகவானுக்கு விசிறி ஒன்று புதிதாக வாங்கி கொண்டு வந்திருந்தார். ஸ்ரீ குமாரவேல் அந்த பஜனாசிரமத்தை மிகச் சிறந்த முறையில் நடத்தி வருகிறார். அவருக்கு இந்த புது விசிறியை கண்டது மிக மகிழ்ச்சி. உடனே அதை எடுத்துக்கொண்டு பகவானின் பிரசாதமாக மூர்த்திக்கு உபயோகப்படுத்தப்பட்ட விசிறி ஒன்றை
கவிதா அவர்களுக்கு அளித்தார். மிக மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொண்டு கவிதா ஊர் திரும்பினார். ஒரு நாள் அவர் தம் வீட்டு வாசலில் அமர்ந்திருந்த பொழுது அவர் வீட்டு அருகில் உள்ள மின் கம்பத்தில் அமர்ந்திருந்த ஒரு காகத்தை பார்த்தார். திடும் என்று மின் சக்தியின் தாக்குதலால் அந்த காக்கா அலறிக்கொண்டே பலத்த சத்தத்துடன் தன் வீட்டின் முன் விழுந்ததை பார்த்து அதிர்ந்து விட்டார். உடனே ஓடி சென்று பார்த்தார். அந்த காக்காவிற்கு எந்த அசைவும் இல்லை, அப்படியே கிடந்தது. மேலே தலையில் பலத்த காயம் போல் இருக்கிறது, இரத்த காயங்களுடன் காணப்பட்டது. அதை சுற்றிலும் ரத்தம். அதை பார்த்து அவருக்கு உடனே ஒன்று தோன்றியது. எந்த ஒரு ஜீவனும் கடைசி மூச்சு விடும் சமயத்தில் அதன் காதில் பகவானின் நாமத்தை சொன்னால் அந்த ஜீவன் கண்டிப்பாக நல்ல கதி அடையும் என்றது. அதனால் அவர் அந்த இறக்கும் தருவாயில் இருந்த காக்காவின் அருகில் அமர்ந்து யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் என்ற தாரக மந்திரத்தை உறக்க சொல்லலானார். தான் மட்டும் சொல்லாமல் தன் மகளையும் மகனையும் வெளியே வரச் சொல்லி தன்னுடன் சேர்ந்து நாமம் சொல்ல சொன்னார். இத்தனையும் வீதியில் நடந்து கொண்டிருந்தது. இதற்குள் மற்ற காக்கைகள் கூடி பலத்த கூக்குரல் எழுப்பின. அங்கும் இங்கும் மேலே பல இடங்களில் அலைந்து அலைந்து கத்திக்கொண்டே இருந்தன. கவிதா அமர்ந்த இடத்துக்கு அருகாமையிலேயே 2 தெரு நாய்கள் வந்து அடிபட்டு கிடந்த காக்கையின் கவ்வ முயன்றன. அங்கே ரத்தத்தின் வாசனை இருந்ததல்லவா? கவிதா ஒரு பிரம்பால் அவைகளை விரட்டி கொண்டிருந்தார். ஆனால் நாமம் சொல்வதை மூவரும் நிறுத்தவே இல்லை. இதை பார்த்து பலர் அங்கு கூடிவிட்டனர். சிலர் எள்ளி நகையாடினர். கவிதா அதை கண்டுகொள்ளவில்லை. இன்னும் சிலர், உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? நட்ட நடு ரோடில் ஏதோ ஒரு நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாய், ஒரு காக்கா தானே, தூக்கி போட வேண்டியதுதானே என்று சொல்லிவிட்டு போனவரும் உண்டு. திடும் என்று எங்கிருந்தோ எறும்பு படையெடுத்து வந்தது. அது அந்த ரத்தம் சூழ்ந்த காக்கையின் சுற்றி ஓட ஆரம்பித்தன. உடனே கவிதா அவள் மகனை கூட்டு எறும்பு பொடி எடுத்து வர சொல்லி அதை தூவிக்கொண்டாள். மகளை சற்று தண்ணீர் எடுத்து வர சொல்லி காக்கையின் வாயில் சிறிது ஊற்றி பார்த்தாள். தனக்கு அளிக்கப்பட்ட பகவானின் பிரசாதமாக கிடைத்த அந்த கை விசிறியை ஞாபகத்துக்கு வரவே அதை எடுத்து வர சொல்லி காக்காவிற்கு விசிறலானார். இத்தனையும் நாமம் சொல்லிக்கொண்டே நடந்ததுதான். மீண்டும் இதை பார்த்து ஏளனம் செய்தவர் பலர். கவிதாவுக்கு அந்த காக்கா உயிர் விடும் பொழுது நிம்மதியாக போக வேண்டும், நல்ல கதி அடைய வேண்டும் என்பதே சிந்தனையாக இருந்தது. ஆனால் நடந்ததோ வியப்பிலும் வியப்பான ஒன்று. அசைவற்று கிடந்த காக்கம் தெய்வாதீனமாக தன் கால்களை சிறிது அசைத்து சிறகுகள் படபடவென அசைய ஆரம்பித்தன. பிறகு இவர்கள் மூவரின் கண்முன்னேயே அந்த காக்கா சற்று தள்ளாடியபடி பறந்து இவர்கள் வீட்டு மாடி சுவற்றில் போய் அமர்ந்தது. நம்ப முடியாமல் கவிதாவும் அவள் குழந்தைகளும் அதை பார்த்த வண்ணம் இருந்தனர். இதை பார்த்து மற்றவர்களும் அங்கே கூடிவிட்டனர். இப்பொழுது மற்ற காகங்களுக்கு ஒரே உற்சாகம். உறக்க கூச்சலிட்டு இந்த காக்காவை உற்சாகப்படுத்தி விட்டன. இந்த அடிபட்ட காகம் இப்பொழுது திடும் என்று எழுந்து மிகுந்த சக்தியோடு சாதாரண காக்கை போல் பறந்து சென்று தன் எண்ணத்தோடு சென்று விட்டது. கீழிருந்து நாமம் சொல்லிவாறு இதை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்த மூவருக்கும் பேரானந்தம்தான். இதை வேடிக்கை பார்த்த அனைவருக்கும் ஒரே வியப்பு. பகவான் யோகிராம் சரத்குமார் நாமத்தால் இறந்து போக போகிறது என்று நினைத்த ஒரு உயிர் திரும்பி அந்த காகம் பறந்து செல்லும் அளவுக்கு சக்தி பெற்றது. அந்த காக்கமே ஒரு பெரிய பாக்கியசாலி, பகவானின் அருளை பெற்று ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ஜீவன் என்று புரிகிறது. இடர்பாட்டில் இருந்த காக்கைக்கு உதவிய அந்த கவிதா குடும்பத்திற்கு நாம் என்னதான் செய்ய முடியும்? நம்முடைய நமஸ்காரங்களை, நன்றி கலந்த நமஸ்காரங்களை பணிவோடு கைகூப்பி அந்த குடும்பத்தின் பாதத்தில் சமர்ப்பிப்போம். இதை மனதில் நாம் நிறுத்தி கொண்டு பகவானின் நாமம் சொன்னால் பல நிலைகளில் போராடி கொண்டிருக்கும் எத்தனையோ ஜீவன்கள் உயிர் பெற்று வீடு திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறதல்லவா? இதை மனதில் கொண்டு திரும்ப திரும்ப பகவானுடைய அந்த பெருமை வாய்ந்த நாமத்தை கூறி அனைவருமாக சேர்ந்து சொல்லி சொல்லி
பகவானின் பாதத்தில் சமர்ப்பித்து வேண்டிக் கொள்வோம்.